Hello all, welcome back to the session. So இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது அரேஸ பத்தி. ஸோ பைத்தான்ல அரேஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா இப்ப அரே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரே எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? அரேஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ மார்க் 1 is equal to 45. Mark 2 is equal to 56. Mark 3 is equal to 34. இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வேரியபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும்போது மல்டிபிள் வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்றோம். இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அரேஸ்க்கு போறோம். அரே வந்து என்ன பண்ண போகுது? மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போகுது. ஓகே, ஸோ அரேனா என்ன? அரே வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் என்ன பண்ண போகுது? மல்டிபிள் வேல்யூவை அட் அ டைம்ல ஒரு வேரியபிள் கீழே ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. ஸோ இது எப்படி நம்ம பண்றது? மார்க்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்துக்கலாம். ஸோ இது 3 லைன்ல எழுதுறத நம்ம ஒரு லைன்ல எழுதிடலாம். அதுதான் அரே. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே தான் நான் பண்ண போறேன். மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேல இருந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்பொழுது என்ன பிரிண்ட் பண்றேன்? மார்க்ஸ்ன்னு பிரிண்ட் பண்றேன். லெட்ஸ் சி என்ன நமக்கு ஆன்சர் வருதுன்னு. கரண்ட் ஃபைல ரன் பண்றேன். ஓகே, 45, 56, 34 அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸிங்கை வச்சு பண்ணலாம். இண்டெக்ஸிங்னா எந்த பொசிஷன்ல இருக்க வேல்யூ உங்களுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் பொசிஷனா, செகண்ட் பொசிஷனா, தேர்ட் பொசிஷனா? இங்க இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு வேணும்னா நான் மார்க்ஸ் ஆஃப் 0வை நான் கூப்பிடணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எனக்கு வந்து வரும். ஓகே, 45 அப்படின்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நான் ஒரு வேரியபிள்லையும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இஃப் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ நம்ம மல்டிபிள் வேரியபிள் வேணாம் தான் நம்ம அரேஸ்க்கு போனோம். பட் நமக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு வேலிடேஷன் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணணும், எனக்கு இதை தனியா வேரியபிளா வேணும் அப்படின்னா நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி பண்ணலாம். இல்லை இப்போ நான் தப்பான வேல்யூ கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்த நம்ம அப்டேட் பண்ணணும்ன்றது தெரியணும். ஸோ இப்போ மார்க்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், அதாவது 0ன்றது ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட்ன்றது செகண்ட் இல்லையா? இந்த 56 நான் அப்டேட் பண்ணோம். அது 56 கிடையாது, ஆக்சுவலா 65 அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனை மாத்தணுமோ அதை கூப்பிட்டுட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்து 65 கொடுத்துட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு அங்க மாறிடும். இது மாறிடுச்சா அப்படிங்கிறதையும் நம்ம இங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 65 காட்டணும். ஃபர்ஸ்ட் 56 தான் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 65 அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அரேக்கு? ஸோ லென்த்னா என்ன? எத்தனை வேல்யூஸ் என்னோட அரேல இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் என்கிட்ட மெத்தட் இருக்கு, லென் ஆஃப் அப்படின்னு. ஓகே, இந்த லென் ஆஃப்குள்ள உங்களோட அரே வேரியபிள கொடுத்தீங்கனாலே போதும், அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு இங்க காட்டிடும். ஸோ எனக்கு 3 வேல்யூஸ் இருக்கா? ஸோ 3 வேல்யூஸை எனக்கு இங்க காட்டிடுச்சு. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லூப் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபார் லூப்பை வச்சு நம்ம வந்து இதை விட ஈஸியா போடணும் அப்படின்ட்டா நம்ம அந்த ஃபார் ஈச் மாதிரி இருக்கு இல்லையா ஜாவால, அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, வி கால் திஸ் அஸ் ஃபார் இன் லூப். ஓகே, ஸோ ஃபார் இன் லூப்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள், நீங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம், ஏஓ பிஓ எது வேணா கொடுத்துக்கலாம், இன் மார்க்ஸ். ஓகே, காலன் என்ன பண்ணணும்? ஒன்னொன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணும்போது a + 10 அப்படி பிரிண்ட் பண்ணன்னு சொல்றேன். ஸோ நம்பர் வாங்கிக்கோங்க, அது கூட +10 ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதையுமே நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 55, 75, ஏன்னா 65 நம்ம மாத்தணும் இல்லையா, அதனால 65 + 10 75,
34 plus 10 44 எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி என்ன பார்த்தோம், எப்படி வந்து ஒரு அரேக்கு வேல்யூ கொடுக்கறது, எப்படி அதை பிரிண்ட் பண்றது, கொடுத்த வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி லென்த் கண்டுபிடிக்கிறது, எப்படி லூப் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஏற்கனவே இருக்கிற வேல்யூ கூட எனக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் இல்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? ஓகே, ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன மெத்தட் இருக்கு, அப்பெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ என்ன அரேவோ டாட் அப்பெண்ட் நீங்க கொடுத்தீங்கனாலே இதுக்குள்ள கொடுக்குற வேல்யூ அங்க போய் அப்பெண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து நம்பர்ல 57 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் 57 ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு. ஸோ ரன் பண்றோம், எனக்கு 57 ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் மெத்தட் டு ஆட் அன் எலிமெண்ட் டு அ அரே. ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது? ஓகே, ஸோ ரிமூவ் பண்றதுக்கு we have pop. ஸோ பாப்ன்ற மெத்தட் என்ன பண்ண போகுது, ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண போகுது. ஓகே, எந்த எலிமெண்ட் அப்படின்னு நான் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போறேன், மார்க் டாட் பாப். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் ஒன் டிஃபால்ட்டா டெலீட் ஆயிடும். ஓகே, இந்த பாப்ன்ற மெத்தட் எனக்கு என்ன பண்ண போகுது, எனக்கு லாஸ்ட் ஒன்னை டிஃபால்ட்டா ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த ஐட்டம் அட் த இண்டெக்ஸ். ஓகேவா, இண்டெக்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா இண்டெக்ஸ், இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா லாஸ்ட். ஓகே, ஸோ எப்படி இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க நான் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன வேல்யூ இது கட் ஆகும்னா 45 அப்படிங்கிறது போகணும். ஸோ லாஸ்டா எனக்கு 65ம் 34ம் வந்திருக்கணும். ஓகே, இது வருதான்னு நம்ம பார்ப்போம். நான் பிரிண்ட் பண்றேன், 65ம் 34ம் வந்துருச்சு. ஓகே, பாப்புங்கிறது லாஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும், நீங்க இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணலனா, இல்லைன்னா கொடுத்துருக்க இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து நீங்க ஒரு வேல்யூ வச்சு நான் ரிமூவ் பண்ணணும், எனக்கு இண்டெக்ஸ் வந்து வேண்டாம், எனக்கு வந்து வேல்யூ வச்சு இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், மார்க்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிமூவ் என்ன பண்ண போகுது, எனக்கு இட் இஸ் கோயிங் டு ரிமூவ் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் வேல்யூ. அதாவது என்னன்னா, இப்ப நான் எதுக்கும் இங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டோமா, இப்ப வந்து அப்பெண்ட்ல திருப்பி ஒரு 57 பண்றேன். ஓகே, இங்க இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு அது டெலீட் ஆக வேண்டாம் அதனால. ஸோ 57 எனக்கு 2 டைம் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் ரிமூவ்ல என்ன பண்றேன், 57 ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்றேன். ஸோ எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா 57 ரிமூவ் ஆகும், ஆனா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த 57 மட்டும்தான் ரிமூவ் ஆகும், செகண்ட் அக்கரன்ஸ் அப்படியே இருக்கும். ஓகே, இதுதான் ரிமூவும் பாப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பாப் வந்து இண்டெக்ஸ் வச்சு, ரிமூவ் வந்து உங்களுக்கு வேல்யூ வச்சு போகும். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வச்சு தான் போகும். ஓகே, இது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் அரே. உங்களுக்கு இதை தவிர நிறைய மெத்தட்ஸ் வந்து நமக்கு இருக்கு, கிளியர் இருக்கு, காப்பி இருக்கு, கவுண்ட் இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க, வில் சார்ட் இட் அவுட். தேங்க்யூ, பாய்.